தாவீதின் போதகம். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையும் ஆனவன். அவர் எனக்கு போதித்துச் சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். சாலமோன் தாவீதின் குமாரன். தாவீது தன்னுடைய குமாரன் சாலமோனுக்கு ஞானத்தை போதித்திருக்கிறார். சாலமோன் தன்னுடைய தகப்பனாராகிய தாவீதிடமிருந்து பெற்றுக்கொண்ட உபதேசத்தை அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பொதுவான எல்லா பிள்ளைகளுக்கும் போதிக்கிறார். சாலமோனின் பெற்றோர் அவரை அதிகமாய் நேசித்தார்கள். அது நிமித்தமாய் அவருக்கு உபதேசம் பண்ணினார்கள். சாலமோன் தன்னை பற்றி சொல்லும்போது, நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன் என்று சொல்லுகிறார். தாவீதுக்கு அநேக குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரிலும் சாலமோனை தனக்கு மிகவும் பிரியமானவர். கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை ஈசாக்குக்கும் அவருக்கு பின்வரும் அவருடைய சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபித்திருக்கிறார். இதுபோலவே தாவீதின் சந்ததி சாலமோன் மூலமாய் கடந்து வருகிறது. சாலமோன் தன் தகப்பன் தாவீதுக்கு பிரியமான குமாரனாய் இருந்தது போல அவர் தன்னுடைய தாயாராகிய பத்சேபாளுக்கும் மிகவும் அருமையான ஒரே பிள்ளையாக இருக்கிறார். சாலமோனுக்கு பெற்றோரின் அன்பு தாராளமாய் கிடைக்கிறது. சாலமோன் இளவரசராக இருந்தாலும் தாவீதுக்கு பின்பு சாலமோன் தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் சாலமோனின் பெற்றோர் அவருக்கு முறைப்படி உபதேசம் பண்ணுகிறார்கள். தாவீது சாலமோனுக்கு சத்தியத்தை கவனமாயும் தெளிவாயும் உபதேசம் பண்ணினார். அதோனியாவும் தாவீதின் குமாரன். அவன் துன்மார்க்கமாய் ஜீவித்தான். தாவீது அதோனியாவிடம், நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. இதனால் அதோனியா சீரழிந்து போனான். தாவீது அவனுக்கு சரியாக உபதேசம் பண்ணாததினால் அவன் கெட்ட குமாரனாக ஜீவித்தான். சாலமோனுக்கு அப்படிப்பட்ட துன்பம் வந்துவிடக்கூடாது என்று தாவீது மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார். இதன் நிமித்தமாய் தாவீது தன் குமாரன் சாலமோனுக்கு ஞானத்தை அக்கறையோடு போதித்தார். தன்னுடைய பெற்றோர் தனக்கு போதித்ததை சாலமோன் மற்றவர்களுக்கு போதிக்கிறார். சாலமோனுக்கு முதிர் வயது ஆன போதிலும் அவர் தன்னுடைய இள வயதில் தன்னுடைய தகப்பனார் தாவீதிடமிருந்து பெற்றுக்கொண்ட உபதேசங்களை மறக்கவில்லை. அவற்றையெல்லாம் சந்தோஷமாய் நினைவு கூறுகிறார். அவை தனக்கு நல்ல உபதேசங்கள் என்று சந்தோஷப்படுகிறார். சாலமோனின் இருதயம் தாவீதின் வார்த்தைகளை காத்துக்கொண்டது. சாலமோன் தாவீதின் கட்டளைகளை கைக்கொள்கிறார். ஆகையினால் சாலமோன் அதோனியாவை போல கெட்ட குமாரனாக ஜீவிக்காமல் நல்ல குமாரனாகவும் ஞானமுள்ளவராகவும் ஜீவிக்கிறார். சாலமோன் தனக்குத்தானே ஞானியாக இருக்கிறார். அவரிடத்தில் இயல்பாகவே அதிக ஞானம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சாலமோனுக்கு உபதேசம் பண்ணுகிறார். சாலமோன் தேவனுடைய தெய்வீக வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறார். ஆனாலும் தான் மற்றவர்களுக்கு ஞானத்தை போதிக்கும் போது தன்னுடைய தகப்பனாரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவது தன்னுடைய அந்தஸ்துக்கு குறைவானது என்று நினைக்கவில்லை. நாம் மற்றவர்களுக்கு சத்தியத்தை உபதேசம் பண்ணும்போது நமக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தவர்களை மொத்தமாக மறந்துவிடக்கூடாது. அவர்களையும் நன்றியுள்ள இருதயத்தோடு நினைவு கூற வேண்டும். மூத்த போதகர்கள், மூத்த உபதேசியார்கள், மூத்த ஊழியக்காரர்கள் ஆகிய எல்லோருமே நமக்கு ஆவிக்குரிய உபதேசங்களை கொடுத்திருக்கிறார்கள். நாம் பூர்வ காலத்து உபதேசங்களை மறந்துவிடக்கூடாது. பூர்வ பாதைகளிலும் நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். எரேமியா 6:16. சாலமோன் தன்னுடைய தகப்பனார் தாவீதிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆலோசனைகளையும் உபதேசங்களையும் போதகங்களையும் தன்னுடைய பின் சந்ததியாருக்கு அதிகாரத்தோடு போதிக்கிறார். தாவீது அவருடைய காலத்தில் முக்கியமானவர். தாவீதை போலவே சாலமோன் தன்னுடைய காலத்தில் முக்கியமானவர், ஞானத்தில் சிறந்தவர். சாலமோன் கர்த்தரிடத்தில் ஞானத்தையும் புத்தியையும் கேட்டார். கர்த்தர் அவரை ஞானத்தினாலும் புத்தியினாலும் ஆசீர்வதித்தார்.